ஒருவேளை பாஜகவுடன் முட்டிக்கொண்டு தேர்தலுக்கு முன்னாலேயே அதிமுக ஜகா வாங்கினாலோ அல்லது தேர்தலுக்கு பின்னர் பாஜகவை கலட்டி விடலாம் என்று முடிவுக்கு அதிமுக வந்தாலோ விஜய் அப்போது அதிமுகவுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க தயங்க மாட்டார்கள் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள். உண்மையான தலைவன், நேர்மையான அரசியல், நல்லவர்களுக்கான ஆட்சி என்று அலங்கார வார்த்தைகளில் விஜய் அடுக்கினாலும் அவரது முதன்மை குறி கோட்டையாகவும் முதல்வர் பதவியாகவும் தான் இருக்கிறது. அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், மக்கள் தீர்ப்பால் யார் வேண்டுமானாலும் முதல்வராகலாம். ஆனால் அதனை அடைய அந்த நபர் மக்களுக்காக என்ன செய்கிறார் என்பதே முக்கியம். ஆவேச உரைகளை, அதன் மூலம் மத்திய மாநில அரசுகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் விஜய், நான் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வேன் என்று பட்டியலிட வேண்டும். மக்களோடு மக்களாக நிற்க வேண்டும். அவரது உரையால் ரசிகர்கள், தொண்டர்கள் நெகிழ்ந்து போகலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக இவர்தான் திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று நினைக்க வேண்டுமானால் அவர் மீது நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அது வார்த்தைகளால் வராது, களப்பணியால் தான் வரும்.